மங்கையர்க்கரசி என்ற ஒரு அருமையான படம். அந்த படத்திற்கு வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பை இவர் பெற்றிருக்கின்றார். அது ஐயா சொல்லியிருக்கிறாரு. பின்னால பிற்காலத்தில் வந்து பல திரைப்பட வசனங்கள்லாம் வந்து தனி புசமாக வந்துச்சு. பராசக்தி வசனம் நாங்கள்லாம் ஹைஸ்கூலில் படித்த காலத்தில் எங்கள் பாடப்புத்தகத்தில் இந்த மனப்பாட பகுதியை படித்தோமோ இல்லையோ பராசக்தி வசனத்தை படித்தான். ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்கே ஓடினாள், பசி என் தங்கையை துரத்தியது ஓடினாள், பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது மீண்டும் ஓடினாள், ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்கே ஓடினாள், அவள் ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும், சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா, வாழ விட்டார்களா என் கல்யாணியை. இதெல்லாம் படித்து பிடிச்சிக்கிட்டு ஒரு காலத்தில். அது மாதிரி மனோகரா, மனோகரா உன்னை ஏன் அழைத்தேன் தெரியுமா, அழைத்து வர செல்லவில்லை தந்தையே, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். தண்டத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என் விழி நிறைந்தவனே என்றெல்லாம் யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அந்த மகனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் காண வேண்டும் என்ற தங்கள் தனியாத ஆசைக்கு பேர் கட்டளையா தந்தையே, இது கரை காண முடியாத ஆசை. அது மாதிரி ஒரு காலத்தில் வந்து அந்த திரைப்பட வசனங்கள் எல்லாம் நாங்கள் உச்சி அதெல்லாம் கூட எங்களுடைய எழுத்தாற்றல் பேச்சாற்றல் வளர்வதற்கு அடிநாதங்களாக அஸ்திவாரங்களாக அமைந்தன. இப்படி பின்னால பராசக்தி வசனம், மனோகரா வசனம், இந்த வசனங்கள்லாம் வருவதற்கு முன்னாலேயே ஒரு திரைப்படத்தின் வசனம் புஸ்தகமாச்சுன்னா அது மங்கையர்க்கரசி. எனவே இந்த மங்கையர்க்கரசி அந்த படத்தினுடைய வசனமே ஒரு புத்தகமாக வந்துச்சான். அப்படி ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார். இப்படி பல புதுக்கோட்டையிலிருந்து வந்த ஒரு பத்திரிகை, தலைவன் பத்திரிகை, அந்த பத்திரிகையில கவிதையெல்லாம் எழுதி அந்த பத்திரிகையின் துணை ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. காவியம் என்ற ஒரு பத்திரிகையை கவிதைக்காக இவரே தொடங்கி நடத்தியிருக்கிறாரு. பின்னால சுரதா என்ற அவர் பெயரிலேயே ஒரு இதழை நடத்தியிருக்கிறார். இவ்வாறு படிப்படியாக தன்னை வளர்த்து கொண்டு எந்தெந்த துறைகள் மூலமாகவெல்லாம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியுமோ அத்தனையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் கவிஞர் சொல்றாரு, கவிதை எழுத தெரிந்தவனுக்கு கவிதை சிம்மாசனம் அமைத்து தந்து ஏவல் செய்யும். அவர் கவிதை எப்படி சொல்றேனா, கவிதை எழுத தெரிந்த கவிஞனுக்கு கவிதையே சிம்மாசனம் அமைத்து தந்து ஏவல் செய்யுமா. 100க்கு 100 உண்மை. நாமக்கல் கவிஞர் கவியரசர் கண்ணதாசன், புலவர் புலமைப்பித்தன், என்னுடைய அன்பு அண்ணன் முத்துலிங்கம், இவர்களுக்கெல்லாம் அரசவை கவிஞர் என்ற சிம்மாசனத்தை பெற்று தந்தது அவர்கள் கவிதை. அவர்கள் கவிதை. யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் கண்ணாசன் பாடினாரே, அந்த அரியாசனத்தை பெற்று தந்தது கவியரசுடைய கவிதை. அரியாசனத்தை பெற்று தந்தது அண்ணன் முத்துலிங்கத்தின் கவிதை. எனவே கவிதை எழுத தெரிந்தவனுக்கு, சும்மா தாறுமாறா எழுதுற, அதுவும் முறையா எழுத தெரிந்தவனுக்கு, சிறப்பாக கவிதையை படிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனுக்கு அந்த கவிதையே அவனுக்கு தேவையான சிம்மாசனத்தை அமைத்து தரும் என்று ஒரு அருமையான வரியை சொல்லியிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரான ஒன்று ஒரு செய்தியை வெளியிட்டார். நான் அமர்ந்திருக்கின்ற முதலமைச்சர் என்ற நாற்காலிக்கு 4 கால். இந்த 4 காலில் ஒன்று மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதை ஒருத்தன் தப்பா இருந்த முல்லைச்சாரம் பத்திரிகையில் வந்து வாலியை வந்து எம்ஜிஆர் குறிப்பிட்டார்னு தப்பு. அது வாலியை குறிப்பிடலை. வாலியை குறிப்பிட்டா அந்த முத்துலிங்கத்தையும் குறிப்பிட்டிருக்கணுமே, கண்ணதாசன் குறிப்பிட்டிருக்கணுமே. அப்படி இல்லை, அவர் குறிப்பிட்டது வந்து மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையை தான். அவரே சொல்லியிருக்கிறார், பட்டுக்கோட்டை எழுதிய அந்த மறுமலர்ச்சி பாடல்களுக்கு, புரட்சிகரமான பாடல்களுக்கு நான் நடித்தேன், அதனால் என் திரைப்படங்கள் மக்கள் மத்தியிலே சென்று சேர்ந்தன, திரைத்துறையிலே நான் பெற்ற வெற்றி அரசியலில் நான் பெறுகின்ற வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது. எனவே என்னுடைய அந்த முதலமைச்சர் என்ற 4 காலில் ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று சொன்னாராம். எனவே பட்டுக்கோட்டை கல்யாண முதலமைச்சர் நாற்காலியை பெறுவதற்கே காரணமாக இருந்தது ஒரு கவிதை, ஒரு கவிஞனின் கவிதை. அந்த கவிதையினுடைய ஆற்றல் என்ன என்பதை கவிஞர் ஏழுமலை அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார். இவ்வாறெல்லாம் உடைய கவிதை வரி வரியா படிக்கணும், எவ்வளோ சொல்லலாம். கவிதை வந்து ஓமை என்ற மேல ஆடையை போர்த்தி கொண்டுங்கிறார். சுரதாவின் கவிதை ஓமை என்ற ஆடையை போர்த்தி கொண்டது. அது 100க்கு 100 உண்மை. ஓமை கவிஞர் சுரதாவுடைய தனித்தன்மை என்னன்னாக்க,
எந்த செய்தியுமே அவர் செய்தியா சொல்லலை, அதை ஒரு ஓமை மூலம் சொன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்கிறார். அவர் பெற்ற ஒரு மகத்தான வெற்றிக்கு காரணம் தான். எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த செய்தியை அப்படியே சொல்லாம அதை ஒரு ஓமை மூலம் சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கிறார். அதனாலதான் ஒரு மிகச்சிறந்த ஓமை கவிஞராக வெற்றி பெற்றிருக்கின்றார். விண்ணுக்கு மேலாடை யாருமே யோசிக்க முடியாது, பருவமழை மேகம். வீணைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டம். யாரும் யோசிக்காத சிந்தனை யோசிச்சிருக்கிறார், ரொம்ப வித்தியாசமா யோசிச்சிருக்கிறாரு. அதனாலதான் ஒரு காலங்கிடந்து நிக்கிற அளவுக்கு அது மாதிரி ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, முதலில் நமக்கெல்லாம் கட்டிலடா, கண் மூடிவிட்டால் உடம்பெல்லாம் கட்டிலடா. என்ன ஒரு பாட்டு, அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு. உண்மையிலே அமுதும் தேனும் எதற்கு, சுரதாவின் கவிதையை அருகில் இருந்தாலே போதும், அமுதும் தேனும் தேவையில்லை. அமுதையும் தேனையும் விஞ்சக்கூடிய ஆற்றல் கவிஞர் சுரதாவினுடைய கவிதைக்கு உண்டு. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞர். அவர் தலைமையிலே கவிதை பாடக்கூடிய வாய்ப்பை நான் பலமுறை பெற்றிருக்கின்றேன். பெரியார் திடல்ல 2 கவியரங்க, ஈரோட்டு சோலையில் புதுமை குயில் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவியரங்க, பெரியார் இன்று வந்தால் அப்படின்னு தலைப்பு. 2 கவியரங்கத்தில் ஓமை கவிஞர் சுரதா தலைமையில் நான் பாடியிருக்கேன். விஜிபி தங்க கடற்கரையில் அண்ணாச்சி ஏற்பாடு செஞ்ச ஒரு கவியரங்கத்திலையும் அவர் தலைமையில் பாடியிருக்கேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஓமை கவிஞர் சுரதா, நான் கூட இருந்தேன், அண்ணாச்சியோட பேசும்போது நான் இருந்தேன். அண்ணாச்சிட்ட சொன்னாரு, ஓமை கவிஞர் சுரதா புரட்சி கவிஞர் பாரதியாசனுடைய பல விருப்பங்கள் நிறைவேறிச்சு, ஆனா அவர் சாகிற வரைக்கும் அவருடைய ஒரு விருப்பம் நிறைவேறவே இல்லை. அது என்னன்னாக்க விமானத்தில் பயணம் செய்யணும் அப்படின்னு விரும்பினாரு பாரதிதாசன். கடைசி வரைக்கும் அந்த விருப்பம் நிறைவேறவே இல்லை. எனவே அண்ணாச்சி அவர்களே, என்னுடைய தலைவன் புரட்சி கவிஞருடைய விருப்பம் நிறைவேறல, அதனால் அவருடைய தாசனாகிய நான் இருக்கின்றேன், என்னை சேர்ந்த கவிஞர்கள் இருக்கின்றார்கள், எங்களையெல்லாம் நீங்கள் விமானத்தில் ஏற்றி செல்ல வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சார். அந்த கோரிக்கையை அண்ணாச்சி அவர்கள் ஏற்று ஏறத்தாழ சுமார் 300 கவிஞர்கள் சென்னையில் தொடங்கி மதுரை வரைக்கும் 3/4 மணி நேரம் அமைச்சர் தங்கபால் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார், அவர் தான் தொடக்கி வச்சார். சுரதா தலைமையில் 45 நிமிஷம் சென்னையிலேருந்து மதுரை போறதுக்கு பிளைட் நேரம். அந்த 45 நிமிஷமும் கவிஞர்கள்லாம் கவிதை பாடினாங்க, பல்வேறு தலைப்பில் கவிதை பாடினாங்க. அப்படி வானொலி மூலமாக கவிதை பாடக்கூடிய வாய்ப்பு அவர் தலைமையிலே, அதை ஒருங்கிணைக்கக்கூடிய வாய்ப்பு நான் பெற்றிருந்தேன். 1951ஆம் ஆண்டு 1981 5ஆம் உலக தமிழ் மாநாடு மதுரையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடத்தினார். 4 கவியரங்கங்கள், கவியரசர் கண்ணதாசன் தலைமையில் 1, ஓம கவிஞர் சுரதா, கவிஞர் வாலி, புலவர் புலமைப்பித்தன், 4 பேருடைய தலைமையில் கவியரங்க. அதில் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் தலைமையில் பாடக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். இனிய தமிழில் இயற்கை பொருள்கள், அதில் நிலவை பற்றி நான் பாடினேன். அந்த கவிதையெல்லாம் அரங்குகளில் வீசிய அனல் காற்று அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். அதை தேடி பார்த்தேன், நான் சுரதா என்ன பாடினேன் அப்படின்னு. ஈரோட்டு பாசறையில் பயிற்சி பெற்ற இணையில்லா போர் மறவ, 42 வருஷத்துக்கு முன்னால் எழுதின கவிதை. ஈரோட்டு பாசறையில் பயிற்சி பெற்ற இணையில்லா போர் மறவ, கவிதை என்னும் தேரோட்டி தமிழகத்தை சுற்றி வந்த தீந்தமிழ் பாவலர் ஏரே, பெரியார் என்றும் பெயர் பெற்ற கதிரவனின் ஒளியை பெற்று, பெரியார் என்னும் பார்வோற்றும் கதிரவனின் ஒளியை பெற்ற பகுத்தறிவு சுடர் நிலவே, பெரியார் என்னும் பார்வோற்றும் கதிரவனின் ஒளியை பெற்ற பகுத்தறிவு சுடர் நிலவே, ஓமை என்னும் நீர் சுரக்கும் ஊற்றே, ஓமை என்னும் நீர் சுரக்கும் ஊற்றே நீ சுரதா, என்ற நெஞ்சினிக்க வாழ்த்தி உமையை வணங்குகின்றேன் என்று 42 ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையில் நடைபெற்ற 5ஆம் உலக தமிழ் மாநாட்டு கவியரங்கத்தில் அவரை நான் வாழ்த்தி பாடிய அந்த வரிகளை நினைவு கூர்ந்தேன். அப்படிப்பட்ட என்னுடைய வணக்கத்திற்குரிய, நான் மிகவும் போற்றுதலுக்குரிய கவிஞராக விளங்கிய ஓமை கவிஞர் சுரதா அவர்களை பற்றி கவிஞர் ஏழுமலை அவர்கள் வடித்த அற்புதமான இந்த நூலை வெளியிடக்கூடிய அரிய வாய்ப்பை பெற்றது எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் பெரிதும் வணங்கி போற்றக்கூடிய பெருமக்கள் எல்லாம் அரங்கிலே மேடையிலே இருக்கின்றார்கள். டாக்டர் மு வரதராசன், டாக்டர் ராஜமணிக்கண்ணா, டாக்டர் நா சஞ்சீவி, டாக்டர் காப்பா அரவாணன் போன்ற பெருமக்கள் இன்று இல்லையே
என்ற குறையை போக்கும் விதத்தில் இருக்கக்கூடியவர் பேராசிரியர் ராமகுருநாதன். அதே போன்று திருக்குறளையே தன்னுடைய வாழ்வாக நினைத்து அவர் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றிய போதும் நான் அறிவேன். செங்கற்பட்டு மகளிர் மேல்நிலைப் பள்ளியை ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றினார். அவர் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்தார். அவர் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்த காலம் அந்த பள்ளிக்கு ஒரு பொற்காலம். அப்படி எனக்கு தெரியும். அந்த பள்ளியே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் மாற்றியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய பெருமகன் இங்கே இருக்கின்றார். அண்ணன் வாழுகின்ற காலத்தில் நாங்களும் வாழ்கிறோம் என்று உரிமை கொண்டாடும் அளவிற்கு பெருமை மிக்க அண்ணன் முத்துலிங்கம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். புரட்சி தலைவர் மிகவும் விரும்பி போற்றிய கவிஞர்களில் முதல் தரமான கவிஞர் மருதகாசி அவர்கள். அவர் எல்லா கவிஞருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு, எல்லாரையும் உருவாக்கி விட்டாரு. நான்லாம் அவர் கண்ணில் படாமல் போயிட்டேனாக்க நானும் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதிப்பேன். யாரெல்லாம் சென்று வாய்ப்பு கேட்டாங்களோ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட வள்ளல் அவர் பொண்ணும் பொருளையும் வாரி கொடுத்த மாதிரி வாய்ப்புகளையும் வாரி கொடுத்துருக்கிறார். அண்ணன் முத்துலிங்கம் அவர்களை பற்றி கூட செய்தி கேட்டேன். ஒரு முறை ஏதோ பொருளாதார நெருக்கடியில் இருக்காருன்னு கேள்விப்பட்டு யாரோ சொல்லியிருக்காங்க, கவிஞர் முத்துலிங்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்காருன்னு. உடனே ஒரு பெரிய தொகையை கொடுத்து விட்டாங்கன்னா, தன்மானமுள்ள தென்பாட்டு சிங்கமாச்சி அண்ணே, எனக்கு காசு பணம்லாம் வேண்டாம், எனக்கு நீங்கள் உறவு வச்சாக்க உங்கள் படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாரான். இப்படி ஆள் நீ பார்க்க முடியுமா? வந்த வரைக்கும் சரின்னு வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் இன்னைக்கு. எம்ஜிஆர்டே சொன்னாரு, எனக்கு உங்க பணம்லாம் தேவையில்லை, எனக்கு நீங்க உண்மையிலே உதவ நினைச்சாக்க அடுத்து உங்க படத்தில் இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாரு. அப்படிப்பட்ட அண்ணனோடு கவிஞர் மருதகாசியினுடைய மைந்தரை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட பெருமக்களோடு இந்த விழாவிலே பங்கேற்பதை நான் பெரும் பேராக கண்ணி மகிழ்ந்து கவிஞர் ஏழுமலை அவர்களை மீண்டும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து நல்ல வாய்ப்பை தந்த நண்பர் பாரதிராஜா உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.